வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை. அதே நாளில் வீடு திரும்பலாம். அழையுங்கள் 7207948734. மக்களவைத் தேர்தலில் தமிழகத்தில் 72.09% வாக்குகள் பதிவாகியுள்ளதாக தேர்தல் ஆணையம் அறிவிப்பு. தபால் வாக்குகள் 6 மணிக்கு பின் பதிவான வாக்குகளை சேர்த்து இறுதி நிலவரம் நாளை நண்பகல் அறிவிக்கப்படும் என தகவல். வாக்குப்பதிவு நிறைவடைந்த மையங்களில் மின்னணு இயந்திரங்கள் பெட்டிகளில் மூடி சீல் வைப்பு. ஆயுதம் ஏந்திய போலீசாரின் பலத்த பாதுகாப்புடன் வாக்கு எண்ணும் மையங்களுக்கு கொண்டு செல்லப்பட்டன. தமிழ்நாடு முழுவதும் 39 வாக்கு எண்ணும் மையங்களில் மின்னணு இயந்திரங்களை பாதுகாப்பாக வைக்க ஏற்பாடுகள் தயார். 24 மணி நேரமும் சிசிடிவி கேமரா மற்றும் ஆயுதம் ஏந்திய போலீசாரின் பாதுகாப்புடன் கண்காணிக்கப்படும் என தேர்தல் ஆணையம் தகவல். சென்னை தேனாம்பேட்டை SIT கல்லூரி வாக்குச்சாவடியில் வரிசையில் நின்று வாக்களித்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மனைவி துர்கா ஸ்டாலினுடன் வந்து வாக்களித்தார். நீங்க நினைக்கிற மாதிரி இந்தியாவுக்கு வெற்றி தான். சொந்த ஊரான சேலம் மாவட்டம் சிலுவம்பாளையம் வாக்குச்சாவடியில் வாக்களித்தார் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி. குடும்பத்தினருடன் வந்து வரிசையில் நின்று வாக்களித்தார். கரூர் மாவட்டம் ஊத்துப்பட்டி வாக்குச்சாவடியில் ஓட்டளித்தார் அண்ணாமலை. பணம் கொடுத்து ஓட்டுகள் பெறுவதற்கு இந்த தேர்தலில் முடிவு கட்டப்படும் என பேட்டி. கோயம்புத்தூர்ல எல்லோருக்கும் தெரியும், இது ஒரு பெரிய வேள்வியாக எடுத்து நின்று கொண்டிருக்கின்றேன். அதனால திராவிட முன்னேற்ற கழகம், இன்டெலிஜென்ஸ், டிஜிபி, சீஃப் செக்ரட்டரி, IAS ஆபிசர், IPS ஆபிசர் யாராச்சும் ஒருத்தவங்களை இன்னைக்கு சாயந்தரம் 7 மணிக்குள்ள கொண்டு வந்து உங்க முன்னாடி பத்திரிகையாளர் முன்னாடி நிறுத்தி இவர்களுக்கு பாரதிய ஜனதா கட்சி பணம் கொடுக்க முயற்சித்தது. தொண்டர்களோ நானோ தலைவரோ பூத்துல யாரோ ஒருத்தர் சொல்லட்டும், அரசியலை விட்டு விலகி விடுகின்றேன். காரணம், இது ஒரு அறம் சார்ந்த வேள்வி எடுத்து உங்கள் முன்னால் நின்று கொண்டிருக்கின்றேன். இந்த அறம் ஜெயிக்க வேண்டும். அதனால் நிச்சயமாக மக்கள் நல்லவர்களுக்கு வாக்களிப்பார். இந்த மாற்று. அரியலூர் மாவட்டத்தில் உள்ள சொந்த ஊரான அங்கனூர் வாக்குச்சாவடியில் வாக்களித்த திருமாவளவன் தமது தாயாருடன் வரிசையில் நின்று ஓட்டு போட்டார். தமது யமஹா RX 100 மோட்டார் சைக்கிளில் திலாசுப்பேட்டை வாக்குச்சாவடிக்கு சென்ற புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி பின்னால் பாதுகாவலர்கள் ஓடிவர ஓட்டுச்சாவடி வாசலில் இறங்கி உள்ளே சென்று வாக்களித்தார். சென்னை தேனாம்பேட்டையில் உள்ள வாக்குச்சாவடியில் வாக்களித்தார் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின். மனைவி கிருத்திகாவுடன் வரிசையில் காத்திருந்து வாக்கு செலுத்தினார். சென்னை நீலாங்கரையில் உள்ள வாக்குச்சாவடியில் ஓட்டு போட்ட தாவேக தலைவர் விஜய் ரசிகர்கள் புடைசூழ வீட்டில் இருந்து காரில் சென்று வாக்களித்து திரும்பினார். சென்னை நீலாங்கரையில் உள்ள வாக்குச்சாவடியில் மனைவியுடன் வந்து வரிசையில் நின்று வாக்கு செலுத்தினார் சீமான். குழப்பத்தை ஏற்படுத்தவே வாக்கு இயந்திரத்தில் மைக் சின்னத்திற்கு அருகே கரும்பு விவசாயிகள் சின்னம் பொருத்தப்பட்டிருப்பதாக பேட்டி. கோவையில் சுமார் 1 லட்சத்துக்கும் மேற்பட்டோரின் பெயர்கள் வாக்காளர் பட்டியலில் இல்லை என அண்ணாமலை குற்றச்சாட்டு. பணம் செலவழித்து வெளிநாடுகளில் இருந்து வந்த பலரின் வாக்குரிமை மறுக்கப்பட்டுள்ளதாகவும் பேட்டி. கிட்டத்தட்ட 1 லட்சம் பேருக்கு மேல இங்க அவருடைய வாக்காளர்களுடைய பட்டியல் ஓட்டர்ஸ் லிஸ்ட்ல அவங்க பேர் இல்ல. இது ரொம்ப சோகமான ஒரு விஷயம். இந்த பூத்துக்குள்ள போனீங்கன்னா மஸ்கட்ல இருந்து ஓட்டு போட வந்திருக்காங்க, டெலிட்டட். அதே போல எல்லா இடத்துலயும் என்ன லாஜிக்ல டெலிட் பண்ணிருக்காங்கன்னே தெரியல. பூத்து 20 பேர் 25 பேர் சம்பந்தமே இல்லாம, கணவனுக்கு ஒரு போலிங் பூத்துல ஓட்டு இருக்குன்னா மனைவிக்கு வந்து இங்கிருந்து 6 கிலோமீட்டர் தள்ளி 3 போலிங் பூத் தள்ளி ஓட்டு போட வச்சிருக்காங்க. சமீபத்தில் என்ன ஸ்கூல் போயிட்டு வந்தீங்கன்னா அங்கப்பா ஸ்கூல்ல பாத்தீங்கன்னா ஒரே வாக்குச்சாவடியில 830 பேர் டெலிட்டட். கோவை மாவட்டம் அன்னூர் வாக்குச்சாவடியில் மின்னணு இயந்திரம் பற்றி விளக்கம் கேட்ட மூதாட்டியின் ஓட்டை தேர்தல் அதிகாரியே போட்டதாக புகார். மூதாட்டியின் பேரன் கூறிய புகாரின் பேரில் அதிகாரியுடன் நீலகிரி தொகுதி வேட்பாளர் எல் முருகன் வாக்குவாதம். சென்னை தீவுத்திடல் வாக்குச்சாவடியில் நாம் தமிழர் கட்சி சின்னத்திற்கு வாக்களித்தால் மின்னணு இயந்திரத்தில் ஒப்புகை லைட் எரியவில்லை என புகார்.
வாக்குப்பதிவு மையம் முன்பு தர்ணா செய்த மத்திய சென்னை நாம் தமிழர் வேட்பாளர் கார்த்திகேயனை வேனில் ஏற்றி அழைத்துச் சென்ற போலீசார். சென்னை ஸ்டெல்லா மேரிஸ் கல்லூரி வாக்குச்சாவடியில் வாக்களித்தார் நடிகர் ரஜினிகாந்த். தேனாம்பேட்டையில் உள்ள வாக்குச்சாவடியில் மக்கள் நீதி மய்யம் தலைவர் கமல்ஹாசன் வாக்கு செலுத்தினார். சென்னை திருவான்மையூரில் உள்ள வாக்குச்சாவடியில் முதல் நபராக வாக்களித்த நடிகர் அஜித்குமார் வாக்குப்பதிவு தொடங்கும் முன்பே வந்ததால் சிறிது நேரம் அமர்ந்திருந்து வாக்கு செலுத்தினார். சென்னை டி நகரில் உள்ள வாக்குச்சாவடியில் தந்தை சிவகுமாருடன் சென்று வாக்களித்த நடிகர்கள் சூர்யா மற்றும் கார்த்தி. வேட்பாளரை பற்றி முழுமையாக அறிந்து ஓட்டு போடுமாறு வாக்காளர்களுக்கு வேண்டுகோள். சென்னை விருகம்பாக்கம் வாக்குச்சாவடியில் ஓட்டு போட்ட நடிகர் வடிவேலு செய்தியாளர்களின் கேள்விக்கு தனக்கே உரிய பாணியில் பதில். டிஜிட்டல்னாவே எனக்கு என்னன்னு தெரியாது, அது மட்டும் தெரியும். அது வேணா ஒரு பாட்டு பாடலாம். கண்ணாசியம் பாடினார்ல, இந்திய நாடு என் வீடு, இந்தியன் என்பது என் பேரு. அப்படிதான் நம்ம இந்தியா இந்தியாங்கிற சொன்னீங்கல்ல, அது மட்டும் தான். வேற மாதிரி எடுத்து போட்டு திருச்சி கலவத்தை உண்டாட்டி விட்டு போக்க, நாசமா போட்டு போக்க. வேற சென்னை டி நகரில் உள்ள வாக்குச்சாவடியில் வாக்களித்தார் இசையமைப்பாளர் இளையராஜா. நடிகர் தனுஷ் ஆழ்வார்பேட்டையில் உள்ள வாக்குச்சாவடியில் வாக்களித்தார். சென்னை ஆழ்வார்பேட்டையில் உள்ள புனித சேவியர் நடுநிலைப் பள்ளியில் உள்ள வாக்குப்பதிவு மையத்தில் நடிகை த்ரிஷா வாக்களித்தார். கோட்டூர்புரத்தில் AMM பள்ளியில் அமைக்கப்பட்ட வாக்குப்பதிவு மையத்தில் தனது வாக்கினை பதிவு செய்தார் நடிகை வரலட்சுமி சரத்குமார். சேலம் மாவட்டத்தில் வாக்களிக்க சென்றபோது 2 பேர் உயிரிழப்பு. திருத்தணி அருகே நெமிலி கிராம வாக்குச்சாவடியில் வாக்களிக்க வரிசையில் காத்திருந்தவர் மயங்கி விழுந்து உயிரிழந்தார். சென்னை வளசரவாக்கத்தில் உள்ள வாக்குச்சாவடியில் மனைவியுடன் சென்று வாக்களித்தார் நடிகர் சிவகார்த்திகேயன். கீழ்ப்பாக்கத்தில் உள்ள வாக்குச்சாவடியில் நடிகர் விஜய் சேதுபதி ஜனநாயக கடமையாற்றினார். சென்னை பெசன்ட் நகர் வாக்குச்சாவடியில் ஓட்டு போட்ட நடிகர் விக்ரம். ஆழ்வார்பேட்டையில் இசையமைப்பாளர் அனிருத் ஜனநாயக கடமையாற்றினார். கன்னியாகுமரி மாவட்டத்தில் பேச்சிப்பாறை அணையை படகு மூலம் கடந்து வந்து வாக்களித்த மலை கிராம மக்கள் படகு துறையில் இருந்து 2 கிலோமீட்டர் தூரம் நடந்து சென்று ஜனநாயக கடமையை ஆற்றினர். சிவகாசி அருகே 150 பேர் கொண்ட ஒரே குடும்பத்தில் வாக்குரிமை கொண்ட 90 பேர் 4 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள வாக்குச்சாவடிக்கு டிராக்டர்கள் மற்றும் பைக்குகளில் கும்பலாக சென்று வாக்களித்தனர். வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை, அதே நாளில் வீடு திரும்பலாம். அழையுங்கள் 7207948734.